உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி சுவரேறி குதித்த நபர்களில் முஹம்மது பின் அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஒரு ஆள். அவர்கள் போய் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தாடியை பிடித்து இழுக்கின்ற பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்களாம், இந்த தாடிக்கு உன்னுடைய வாப்பா கொடுத்த மரியாதை என்ன தெரியுமா என்று சொன்னவுடன் அவர் அந்த விஷயத்தை விளங்கி கொண்டவராக அப்படியே விட்டு அப்படியே சென்று விட்டார் என்பதாக வரலாறு பேசும். ஆக ஒரு விஷயத்தை குறித்து நாம் பேசுகின்ற பொழுது அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த விஷயத்தை சொல்லி காட்டுகின்றேன். ஆக குர்ஆன் இறங்கிய இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. அதே போல மலக்குகள் அந்த இரவிலே மாத்திரம் பிரத்யேகமாக புது மலக்குகள் இறங்குகிறார்கள். மற்ற நாட்களிலே வழக்கமாக இறங்கக்கூடிய மலக்குமார்கள் இறங்கிக் கொண்டேதான் இருக்கிறார்கள். அந்த இறங்கக்கூடிய மலக்குகள் சந்திக்கக்கூடிய இரவினுடைய மலக்குகள் தனியாக இறங்குகிறார்கள், பகலுடைய மலக்குகள் தனியாக இறங்குகிறார்கள். இந்த இரு மலக்குகளும் இந்த மலக்குகளுடைய டீம் 2 பேரும் சந்திக்கக்கூடிய வக்து தொழுகை தான் ஃபஜ்ர் வக்தும் அதே போல அசர் வக்துமாக இருக்கிறது. அதனால தான் அந்த 2 வக்திலே நாம் முசாபா செய்கிறோம், மலக்குமார்களும் முசாபாக செய்கிறார்கள் என்கிற காரணத்தினால்தான் நாமும் அந்த 2 வக்திலேயும் தொழுது முடித்த பிறகு முசாபஹா செய்து கொள்வதற்கு இதுதான் காரணம். ஹதீஸிலே அஹ்மதிலே வரக்கூடிய செய்தி இதெல்லாம் இந்த மலக்குமார்கள் சந்தித்துக் கொள்கிறார்கள் என்பதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் வாயிலாக சொல்லித் தருவார்கள் என்பதை பார்க்கிறோம். குறிப்பாக இந்த இரவிலே தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இறங்குகிறார்கள். மலக்குமார்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இறங்குவதானால் ஒரு நபிக்கு வஹியை கொண்டு வருவார்கள், இல்லை என்று சொன்னால் அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பூமிக்கு வருவார்கள். மற்ற எந்த விஷயத்திற்காக வேண்டியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வருவதில்லை. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்நாட்களிலே 23 ஆண்டு காலமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை இருந்து கொண்டே இருந்தது. இந்த வருகையை அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்திற்கு கிஃப்டாக ஒவ்வொரு வருடமும் அந்த லைலத்துல் கத்ர் இரவிலே அல்லாஹு தஆலா தன்னுடைய மலக்கான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறக்கி அந்த நாளை சிறப்புப்படுத்துகிறான் என்பதையெல்லாம் பார்க்கிறோம். ஆக இந்த நாள், இந்த ஒரு இரவு என்பது மிகப்பெரிய ஒரு கண்ணியத்திற்குரியது என்பதை நாம் உணர்ந்து கொண்டவர்களாக நாம் இந்த இரவை அடைய இருக்கிறோம். அதிலே நான் நல்ல அமல்களை செய்ய வேண்டும்.